பெண்ணினத்தின் பிரதிநிதியாக 5 முறை தமிழகத்தின் முதல்வர் பொறுப்பேற்று நம்முடைய சகோதரி செய்திருக்கின்ற சாதனை சரித்திர சாதனை. அரசியல் பற்றி நிறையா ஒரு வாரம் புறானே கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி பார்த்தாலும் கலை குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர். அவர் மட்டும் கலை குடும்பத்தைச் சேர்ந்தவர் அல்ல. அம்மா சந்தியா அவர்களும் அதுக்கு முன்னாடியே நடித்தவங்க. அவங்க சித்தி வித்யாவதியும் அதுக்கு முன்னாடியே நடித்தவங்க. பொதுவாக இங்கே உட்கார்ந்துருக்கிற கலைஞர்கள் மட்டுமில்லை, தமிழகம் மொத்தம் பார்த்துக்கிட்டாலும் ஒரு 95% நம்ம எல்லாருமே ஒன்று ஏழையாக பிறந்தவங்க, இல்லை கிராமத்தில் பிறந்தவங்க, இல்லை படிக்காத தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க, வாழ்க்கையில் கரையேற முடியுமா அப்படிங்கிற துன்பத்தையே வளர்ந்தவங்க. இந்த வரிசையில் நீங்கள் நம்ம அம்மையாரை வைக்க முடியாது. அவங்க ஒரு ராயல் ப்ரீடு தான். அவங்க ராயல் ப்ரீடு தான். அதாவது மைசூர் சமஸ்தானத்தில் ஜெய சாம்ராஜ உடையாருங்களுடைய 4வது ஜெயசாமராஜ உடையாருக்கு ராயல் வைத்தியராக இருந்தவங்க அப்பாவடி தாத்தா. வைத்தியர்னால் நீங்கள் நாட்டு வைத்தியர்னு நினச்சிக்காதீங்க. டாக்டராக இருந்தவர் இவங்க அப்பாவடி தாத்தா நரசிம்மன் ரங்காச்சாரி. அம்மாவடி தாத்தாவும் சின்னாள் இல்லை. அவர் ரங்கசாமி ஐயங்கார்னு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் பெரிய போஸ்ட் இருந்தவர். அவரும் படித்த பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த நரசிம்ம ரங்காச்சாரிக்கு ஒரு பையன் பிறக்குது. அந்த பையனுக்கு இவங்க அம்மா கொடுக்குறாங்க. ரங்கசாமி ஐயங்காருடைய 3 பொண்ணு. அம்மையாருடைய அம்மாவுக்கு வந்து வேதவல்லின்னு பேர். ஆனால் இவங்க சந்தியான்னு நம்ம சொல்கிறோம். அவனுக்கு ஒரு அக்கா உண்டு, ஒரு தங்கச்சி உண்டு. இந்த வேதவல்லியை ஜெயராம் கொடுக்குறாங்க. அவர் கல்யாணம் பண்ணுறார். வக்கீலுக்கு பிடிச்சவர். 2 குழந்தை பிறக்குது. ஒன்று ஜெயலலிதா, இன்னொன்று ஜெயக்குமார், சின்ன பையன். இந்த ஜெயலலிதாங்கிற பேர் எப்படி வந்துன்னு பார்த்தா 2 அரண்மனை வீடெல்லாம் அரண்மனை விலாஸ், ஜெய விலாஸ், லலிதா விலாஸ் 2 வீடு வச்சுருக்காங்க. அந்த 2ல் ஜெயா லலிதா எடுத்து குழந்தைக்கு பேராக வைக்கிறாங்க. அப்பங்கார அளவுலேருந்து வசதியாக இருந்தாங்கன்னா அப்புறம் பிள்ளைங்க உருப்பிடுமா? வக்கீலுக்கு படிச்சுட்டு இந்த பூர்வீக சொத்தை அடிக்கிறதுக்குன்னே ஒரு பையன். அவங்க அப்பா ஜெயலலிதா அம்மையாரோட அப்பா அந்த சொத்தை அடித்தே செத்து போயிட்டார். இந்த அம்மாவுக்கு 2 வயசு இருக்கும்போது அப்பா இறந்து போகிறாங்க. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? பிறந்த வீட்டுக்கு போய் பெங்களூரில் ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் கற்றுக்குறாங்க. பாருங்கள், பிழைக்கிறதுக்கு வேலை இல்லாமல் ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் கற்று ஏதாவது வேலை வச்சா போதும். இதுக்குள்ளே இவங்க சித்தி வித்யாவதி சென்னைக்கு ஏர் ஹோஸ்டஸாக விமான பணிப்பெண்ணாக வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்துக்கிட்டு ட்ராமா சினிமாவில் நடிச்சிட்ருக்காங்க 1951. ஸோ தங்கச்சிக்கு ஒரு இடம் கிடச்சோம்னா இந்த அம்மாவும் புறப்பட்டு 52 மெட்ராஸுக்கு வந்துடுறாங்க. சந்தியா அம்மா நல்லா ஞாபகங்க. 52 வரும்போது 52 58 வரைக்கும் இந்த பச்சை குழந்தை, 48 பிறந்த குழந்தை, 58 வரைக்கும் 10 வருஷம் தாயாரை பிரிந்தே வாழ்ந்துருக்கிறது. கற்பனை பண்ணி பாருங்கள். எந்த வயசில் அம்மா மடியில் படுத்து தூங்கணுமோ, எந்த வயசில் அம்மா கை சாதம் ஊட்டி விட்டு சாப்பிடணுமோ அந்த வாய்ப்பே இழந்து அந்த பொண்ணு தவிச்சிட்ருக்கு. பெரியம்மா வீட்டையும் பாட்டி வீட்டு தங்கிட்டுருக்கு. இங்கே இந்த அம்மா இங்கே வர்றாங்க. இங்கே வழக்கம் போல் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு சினிமா சான்ஸ் தேடிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன உதிரி வேஷம் கிடைக்குது. நேராக இவங்க ஊருக்கு வந்தாங்கன்னா கட்டி பிடிச்சிட்டும் பெங்களூர் அந்த பொண்ணு அழுகும். பிஷப் கார்ட்டனில் 58 வரைக்கும் படித்த அந்த பொண்ணு கட்டி பிடிச்சி அம்மா என்னை விட்டுட்டு போகாதம்மா, அம்மா விட்டு போய் எல்லா குழந்தையும் அழுகும். எல்லா விட்டு ரஜினி வீட்டு குழந்தையும் அழுகும். எல்லா குழந்தையும் அழுகும். அழுது நைட் தூங்கும்போது அம்மாவுடைய முந்தானை வச்சு கையில் நல்லா சுருக்கி இறுக்கி வச்சுட்டு தூங்கியிருக்கும். அம்மா காலையில் வீட்டுக்கு போய் ஆகணும் போது என்ன பண்ணுவாங்க? சாமர்த்தியமாக தூக்கத்தில் இந்த புடவையை உருவிட்டு பெரியம்மாவுடைய புடவையை எடுத்து சுற்றி வச்சுட்டு இந்த அம்மா 4 மணி ஃப்ளைட்டுக்கு போயிடுவாங்க. அம்மா தன்னை விட்டு போயிட்டான்னு 3 நாள் இந்த குழந்தை அழுகும். இப்படி காலங்களில் போயிட்டுருக்குது. 58 இந்த பெரியம்மாவுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணமான உடனே விடுதலை கிடைக்குது. ஜெயலலிதாவுக்கு விடுதலை கிடைக்குது. இங்கே பெங்களூர்லேருந்து விடுதலை கிடைக்குது. உடனே மெட்ராஸுக்கு வந்துடுறாங்க. வந்தவுடனே அளவு கிடந்து சந்தோஷம். இங்கே வந்த உடனே ஜெயக்குமார், ஜெயலலிதா நம்ம மாதிரியே நம்ம எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க மாதிரி, டேய் நான் எம்ஜிஆர், நீ பிஎஸ் வரப்பா அப்படின்னு டொஷன் நம்ம சண்டை போடும் குழந்தைகள அதெல்லாம் அவங்களும் பண்ணியிருக்காங்க. திடீர்னு இல்லை நான் தான் எம்ஜிஆர் சண்டை வந்தேன்னா உடனே இந்த அம்மா பூவா தலையை போட்டு தலை விழுந்தா நீ எம்ஜிஆர் முடிவு பண்ணி
ஒரு தடவை தலை வந்து பையனுக்கு ஒரு தடவை பொண்ணு குடி சண்டை போடுவாங்க. எல்லா குழந்தைகளும் மாதிரியே பள்ளிக்கூடத்துக்கு போதுன்னா அம்மா இன்னைக்கு ஒரு மாய் இருக்குது, நாளைக்கு ஸ்கூலுக்கு போட்டுமா அப்படிமா ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகணும் மிரட்டி அம்மா அனுப்பாங்க. அது மட்டும் இல்லை, கேஜே சரசா வந்து டீச் பண்ணுறது டான்ஸு டீச் பண்ண வந்தாங்கன்னா எங்கள் வீட்டில் என் பொண்ணு அப்படி தான் பண்ணிச்சு. டான்ஸ் டீச்சரை வாசல் வந்தோடனே அப்படியே வயிற்றை பிடிச்சி சுருட்டி ஐயோ வயிற்று வலி தாங்க முடியலம்மா அப்படி கூப்பிடப்படுத்துவோம். சரி ஓகே கண்டிப்பாக டாக்டர் போடலாம், ரிஹர்சலை முடிச்சுக்கோ அப்படி டாக்டர் போடலான்னு அப்படி பயிற்சி கொடுத்து 1960 ஒரு 12 வயசு பொண்ணு சின்ன பொண்ணுக்கு வந்து ஆரா சபாவில் டான்ஸ் அரங்கேற்றம் நடக்குது. சிவாஜி தலைமை தாங்கிறார். சிவாஜி தலைமை தாங்கி தங்கச்சிலை ஜெயலாம் கொடுக்குறாங்க. கடைசியாக 60 ஆடிட்டு அடுத்த 6 வருஷத்தில் கலாட்டா கல்யாணம் ஜோடி சார். என்ன சார் அந்த பொண்ணு சின்ன பாப்பா வந்து அவர் கூட கலாட்டா கல்யாணம் அடிச்சு அது 100 days படம் போகுது. லா காலேஜில் ஒரு டான்ஸுக்கு நடக்குது. ஒரு டான்ஸுக்கு எம்ஜிஆர் தாமதங்கிறாரு. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு போய் கடைசியாக அடுத்த 10 வருஷத்தில் 65 கிட்டத்தட்ட 1001 நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நடித்தாங்க. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களும் அம்மாவும் சேர்ந்து 28 படங்களில் தொடர்ந்து பண்ணுறாங்க. 65 64 எபிசெல் பற்றி தோரா சொல்லிட்டான். எபிசெல்லில் வந்து சும்மா டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் சொல்லி விவி கிரியோட மகன் படத்தை ஆரம்பித்து எடுன்னு எடுத்துகிட்டே போகிறான். சொந்தம் 10 நாள் முடிஞ்சு போட்டானுங்க. 1.5 வருஷம் எடுத்துகிட்டு துணியெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பாடு வீட்டுக்கு கொண்டு போய் நடித்து அந்த படத்தை பண்ணிட்டாங்க. 65 முடிஞ்சு 66 நல்லா ஞாபகங்க, நான் அம்மாலாம் மோட்டார் சுந்தரம் நடிச்சிருக்கோம். மோட்டார் சுந்தரமில்லை வாசன் டைரக்ஷனில் நடிச்சிருக்கோம். அந்த டைமில் 66 இந்த பொண்ணு வந்து 17 படம் நடிக்க சார் ஹீரோயின் சார். 12 மாதம் 17 படம் சார் முடிஞ்சிருக்கு சார். 17 படங்களை ஹீரோயின் பண்ணியிருக்குது. 11 படம் ஹிட்டு. அடுத்து 67 அந்த சின்ன பொண்ணு 67 ஒரு 19 வயசில் அந்த பொண்ணு 1,32,000 ரூபாயில் அந்த வேதான நிலையத்தை விலைக்கு வாங்குது சார். எவ்வளோ பெரிய ட்ராஜடி பாருங்க. அந்த வீட்டுக்கு விலைக்கு வாங்கி உள்ளே போகும்போது அம்மா அதுக்கு இல்லைன்னு சொன்னால் இதை விட உலகத்தை என்ன சோதனைன்னு இதான் உட்காந்துக்கா உங்கள் ரஜினி என்னுடைய சகோதரன். அந்த சகோதரன் வந்து அக்னி ஷாட் ஷூட்டிங் போது நான் வீட்டுக்கு போனேன். கண்ணாடி மாளிகை வச்சிருப்பார் அவர். என்னையா எங்கேயோ புறப்பட்டு எங்கேயோ வந்துட்டுயா, இதை விட உனக்கு சந்தோஷம் என்னையா வேணா? என்ன சார் சந்தோஷம் போங்க சார். என்னையா உனக்கு பிரச்சனை அப்படின்னா? இல்லை எங்கள் அம்மா நான் நடிக்கும் போதை பற்றி எங்கள் அம்மா சந்தோஷப்பட மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்னை ரொம்ப பிரச்சனை என்கரேஜ் பண்ணுவார். இந்த வீட்டை அப்புறமா கண்ணாடி மாளிகை கட்டி முடிச்சுட்டு இந்த கூட்டு பாருங்கப்பா வீட்டுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு நேராக புறப்பட்டு போனேன். ஒரு வாரம் முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு அன்பாக போயிடுச்சு சார். ரஜினி அதெல்லாம் எப்படி நீங்கள் ஈடுகட்டுவீங்க? எந்த அப்பா கொண்டாடினாலும் அந்த அப்பனை கொண்டு வந்து இது பார் உன் பையன் காட்டின பேரஸ்வான் காட்டலான்னா அப்புறம் கண்பாடு போயிடுச்சு. எப்படி வலி இருக்கும்? ரஜினி சூப்பர் சாங்குறீங்க, அவன் வாழ்க்கை எப்படி நினைச்சு பாருங்க. இதைத்தான் ஜெயலலிதா அவர்கள் அந்த 19 வயசு வீட்டை கட்டி முடிச்சுட்டு பார்த்தா வாழ்வுக்கு தயார் இல்லை. அதுக்கப்புறம் 68 வீடு கட்டுச்சு. என்டி ராமாராவ் கூட 12 படம் பண்ணியிருக்கு. எம்ஜிஆர் கூட 28 படம் பண்ணியிருக்கு. சிவாஜியோடு 17 படம் பண்ணிச்சு. ஜெய்சங்கரோட 8 படம் பண்ணிச்சு. ரவிச்சந்திரனோட 10 படம் பண்ணிச்சு. இந்த பொடி பயிலோட 10 படம், 2 படம் ஜோடியாக பண்ணிச்சு. மிச்சம் 8 படங்களில் கெஸ்ட் அவங்க மெயின் ரோல் பண்ணுவாங்க, நான் சைடு ரோல் பண்ணுவேன். இப்படி எல்லாம் செய்து வாழ்ந்த ஒரு பெண், நம் ஜாதி பெண். 40 வருஷம் அம்மாவுக்கு எனக்கு தொடர்பு கிடையாது. என் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கைலாமா சிஎம் வைக்கிறாங்க. இப்போ 2005 தகவல் சொன்ன உடனே வச்சு முதல் அப்பாயின்மெண்ட் கொடுத்து கோட்டைக்கு நான் போன உடனே தட்டில் பத்திரிக்கை கூட நான் சூர்யா கார்த்தி அம்மாவும் போயிருக்கோம். போனோடனே முதல் வார்த்தை, சாரி சிவகுமார், 1974 உங்கள் மேரேஜில் மிஸ் பண்ணிட்டேன், உங்கள் டாக்டர் கல்யாணம் கண்டிப்பாக வருவேன், அது போதுமா? வந்தாச்சு. கல்யாணம் காலைல 5லேருந்து 6 முகூர்த்தம். அம்மா நீங்கள் அந்நேரத்துக்கெல்லாம் வர வேண்டாம்மா, நீங்கள் முகூர்த்தம் முடிஞ்சு போனால். இல்லை இந்த தமிழ் முறை திருமணம் கொங்கு நாட்டு திருமணம் அந்த ஸ்டைலில் வித்தியாசம் பண்ணுவீங்களாமா, அதை பார்க்கணும்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெண்மணி 5 மணிக்கு நீங்கள் அடையார் பார்க்க வரணும்னா எத்தனை மணிக்கு எழுந்துக்கு யோசனை பண்ணி பாருங்க. 2 மணி 3 மணிக்கு எழுந்து ரெடியாகி ட்ரெஸ் பண்ணி 4:50 அந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, அம்மா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணோம்னா, இல்லை எனக்கு காலில் வந்து சும்மா செப்பல் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன், நான் பேர் ஃபுட்டில் மேலே வர முடியாது, அம்மா ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் அங்கேயே இருங்க, நான் உங்களை தாலையை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தட்டை கொண்டு போய் கொடுத்து ஆசீர்வாதம் சொல்லி பண்ணாங்க. பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது சூர்யா பின்னாடியே வந்தேன், என்ன அடுத்தவங்க கல்யாணம் தானே அப்படின்னு. அப்போ தான் லவ் சொல்லி விட்டுருக்காரு. லவ் விட்டு நம்ம கல்யாணம் ஆரம்பத்திலேயே புளி மரத்துலேயே எங்கே நடக்க போதும், இவன் டென்ஷன் இருக்கலாம். அடுத்தாப்புல ஒரு வருஷத்துலேயே இவன் கல்யாணம் ரெடி ஆச்சு. பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு இவன் வரக்கூடாதுல்ல, கார்த்தி நான் என் டாக்டரும் அவங்க அம்மாவெல்லாம் சிஎம் வீட்டுக்கு போனோன்னே என்ன மதர் பெத்தா தான் தாயா, பெத்தா தான் தாயா, உலகமே அம்மா நீ ஏன் சொல்லுது போன ஒரு வாசம். ஓகே, வீட்டில் ஒரு லவ் மேரேஜ்
அது ஒன்றும் பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணிக்கலாம். கார்த்தி, நீயாவது உங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்துற மாதிரி உங்கள் ஜாதியில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி நல்லா வச்சுக்கடா. அந்த அம்மா அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? லவ் மேரேஜ் ஓகே, சந்தோஷம். ஆனால் நீ வந்து உங்கள் அம்மா விருப்பற மாதிரி பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷம் வச்சுக்க சொல்லி கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகிற அன்னைக்கு கோயம்புத்தூர் கல்யாணம், லீவ் மீட்டிங்கில் ஃபங்க்ஷனு. நான் 5:30 மணிக்கு அம்மா கிளம்பி வர வேண்டியது. அது வேற ஒரு விஷயம், அது இப்போ நான் மேரேஜ் சொல்ல முடியாது. புறப்பட்டு ரெடியாக மேக்கப்பெல்லாம் மூடு ரெடியாக புறப்பட்டு போகும்போது ஒரு மாலை வந்து பேப்பரை காட்டுறாங்க. பேப்பரில் கொடுக்கப்பட்ட செய்தி, அன்று மாலை இன்னொரு அரசியல் தலைவர் அவருடைய பேத்தி கல்யாணம். அந்த அரசியல் தலைவர் அன்னைக்கு காலையில் ஒரு செய்தி சொல்கிறார், நாங்கள் வந்து ஆட்சி மாறினால் வித்தியாசம் தெரியும்னு நம்ம மாறினோம், ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை. அந்த கூட்டணி போட்ட அரசியல் தலைவர் சொன்ன வார்த்தை, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. அந்த வார்த்தை சொன்னார்னு பேப்பர் தலைப்பை பார்த்தாங்க. அபவுட் 10 வண்டி திரும்பி போயிடுச்சு. இனிமேல் வந்து சிவகுமார் போனால் கூத்தாட்டி பசங்க மட்டும் போயிட்டாங்க, அரசியல் வீட்டு கல்யாணம் பிரச்சனை வரும்ல. சொன்னது 5:30 மணிக்கு அம்பத்தூரில் அந்த கல்யாணத்துக்கு போன சொல்லியாச்சு. அங்கே போட்டு 7 மணிக்கு வர சொல்லியாச்சு. அம்பத்தூரும் கட்டு, சிவகுமார் வீட்டு கட்டு. ஓகே கார்த்தி, மேட்டர் முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலை 8 மணிக்கு ஹோட்டலேருந்து ஃபோன், சார் மேடம் வந்து உங்கள் வீட்டுக்கு வராங்களா சார்? சார் தயவுசெய்து செஞ்சுங்க, இந்த அம்பத்தூண்டு வீடு, என் வீடு தீப்பெட்டின்னு பேர் வச்சுருக்கேன். என் வீட்டுக்கு பேர் தீப்பெட்டின்னு பேர் வச்சுருக்கேன். 1.5 கிரவுண்டு வீடு. இது பெரிய லாரி முன்னாடி திரும்பி போக முடியாது. லாரி முன்னாடி திரும்பி கட் பண்ண முடியல. தயவுசெய்து சொல்லுங்கள், நான் பையனை பொண்ணை வீட்டுக்கு கூட்டி போகிறேன். அம்மா சொல்லுங்கண்ணா, சார் உங்கள் அம்மா கிட்ட யாராவது பேச முடியுமா சார்? பேச முடியாதா அப்படின்னு. ஓகே வந்தாங்க. வந்து எப்படி கார் போடணும், எப்படி கார் ஷெட்டு திரும்பணும் போடணும் எல்லாம் பிளான் பண்ண. கேட்டால் 5 மணிக்கு வந்தாங்க. வந்தவுடனே முதல் வார்த்தை ஓகே என் ஒய்ஃப் கொடுக்குறா. முதல் வார்த்தை சொன்னது, சாரிம்மா நேற்று வர முடியலம்மா. என்ன தேவை உங்களுக்கு? ஒரு முதலமைச்சருக்கு 1000 பிரச்சனை இருக்குங்கய்யா, 1000 பிரச்சனை இருக்கு. சாரிம்மா வர முடியல அப்படின்னு. உள்ளே வந்தாங்க. எல்லா குழந்தைகளாம் பார்த்தாங்க. சின்ன சின்ன கூட்டம் வந்துச்சு. ஜோதி அப்பா வந்து பாம்பே இருந்தது, அவரோட ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. கார்த்தியோட மாமனார் மாமியார் ஃபோட்டோ எடுத்தாங்க. எல்லாத்தையும் போதுமா திரும்பி பார்த்துட்டு புறப்படும் போது, அம்மா நான் கம்பராமாயணம் ஒன்று பேசியிருக்கேன், ரஜினி சார் வீட்டில் வந்து பார்த்தாரு, கம்பராமாயணம் இப்போ ஒன்று ரீடிங் இது கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு கிளம்பி புறப்பட்டு போனாங்க. அதாவது ஒரு 40 ஆண்டுக்கு பிறகு சக கலைஞனை மதிக்க வேண்டும் என்று வீட்டுக்கு தேடி வந்தது. எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஏஆர் ரஹ்மான் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏன் வீட்டுக்குனாங்க. இதை விட ஒரு சக கலைஞனை அவங்க எப்படி மதிக்க முடியும்? அவங்க எப்பவும் போக மாட்டாங்க. உடல் ரீதியாக போயிருக்கேன் சார், நமக்குள்ளே எப்பவும் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க சார். அப்புறம் இந்த மனுஷன் பற்றி ஏற்கனவே முந்தான பேசியாச்சு, திரும்ப ரிப்போர்ட் பண்ணல. கடைசி காலகட்டங்களிலே நான் கம்பராமாயண மகாபாரத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது அவர்கிட்ட நான் ஒரு மானசீக குரு, அவர் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல, மானசீக குருவாக நான் அவரை ஏற்றுக்கிட்டேன். அவர் வால்மீகி ராமாயணம் தான் எழுதியிருக்கிறார். கம்பராமாயணம் வேறு, வால்மீகி ராமாயணம் அடிப்படை ஒன்றே தவிர நிறைய ட்ராக்கில் சின்ன சின்ன அழகுபடுத்துகிற விஷயம்லாம் கம்பன் பண்ணியிருக்கான். இவர் கம்பராமாயணம் படிக்கவே இல்லை. ஒரு 4 பாட்டு மட்டும் சொன்னேன். பாட்டு சொன்னோடனே அவர் கேட்டார், என்னையா அப்படின்னு. சார் கும்பகோணம் செத்து போனேன் சார். கும்பகோணம் செத்து போனோன்னா கதறான் சார் ராவணன். கதறினா கூட சீதை பற்றின காமம் காதல் போக மாட்டேங்குது சார். பெண்ணெல்லாம் நீரேயாக்கி பேரெல்லாம் உமதேயாக்கி கண்ணெல்லாம் நும் கண்ணாக்கி காமவேள் என்னும் நாமத்து அண்ணலை வானுமாக்கி ஐங்கணைக்கு அறியத்தக்க புண்ணெல்லாம் எனக்கே ஆக்கி விபரீதப்படுத்தி விட்டு தாயே. பார்க்குற பொண்ணெல்லாம் சீதையா தெரியுது, சந்திக்கிற கண்களா சீதை கண்களா தெரியுது, கூப்பிட பேரா சீதானது தாயே ஒரே உதடவை எனக்கு மாட்டான்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், அவட பைத்தியக்காரா, அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் உடம்ப பட்டினி போட்டு வாட்டி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஏன் இன்னும் உயிரோட முன்னாடி இருக்குன்னு தெரியுமா? குறையே இல்லாத குணங்கள் ஆபரணமாக அணிஞ்சிட்டு இருக்கிற எங்கள் ஐயன் ராமச்சந்திரமூர்த்தி உதவியாக பார்க்க மாட்டோமாங்கிற நம்பிக்கை தாண்டா உயிரோடு இருக்கிறாங்கடா. ஊனிலா யாக்கை வேணி உயர்வுகள் சூடாது உன்முன் நான் இல்லாது இருந்தேன் அல்லேன். நபையர் குணங்கள் என்னும் பூணலாம் பொருத்தமேனி புண்ணிய மூர்த்தி தன்னை காணலாம் என்னும் காதலார் இருந்தேன் கண்டாங்க. உடனே சோசரு, டேய் கம்ப நல்ல தாண்டா எழுதியிருக்கானே, கிழிஞ்சு போச்சு, 1000 வருஷம் முன்னாடி எழுதி உரம் பேசிட்டு இருக்கானுங்க, மன்னிச்சுக்க தப்பா நினச்சிக்காத, நான் கம்பராமாயணம் படிக்கிறேன்ட்டார். அதன் பிறகு நான் மகாபாரதம் படித்த போது அவர் புத்தகத்தை நான் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு பல்வேறு ரெஃபரன்ஸ் வச்சு அதை வச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன, அந்த மகாபாரதம் பேசுகிறவர்களே போயிடுவார்னு நினச்சேன். 2015 அவர் நல்லா மோசமானது. நல்லா புரிஞ்சுங்க. அவர் முக்தாஸ் அவர் விஷயம் சொன்ன மாதிரி நொந்துட்டார். அவர் ஒரு 2 ஆண்டுகளில் ஒரு 650 நாளில் வந்து ஒரு 400 நாள் ஆஸ்பத்திரி இருந்திருக்கார். முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போகும்போது கேட்டார், ரஜினி நான் உங்களை மறக்கவே மாட்டேன், எங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். அதைத்தான் ஜோசா சொன்னார். உள்ளே போகிறோட சொன்னார், ஏன்டா வந்த ஆஸ்பத்திரிக்குனாரு. உன்னை பார்க்க தான் வந்தேன், என்ன நான் தம் அடித்தேன், நான் பைப் பிடிச்சேன், நான் நாசமாக போகிறேன், நீ ஏன்டா பார்க்க வந்தேன் அப்படின்னாரு. இல்லை நீ மாத்தியாரியாக்க பார்க்க வந்தேன் அப்படின்னாரு. அப்படி வந்து மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு 450 நாளில் 5 நாள் ஆஃபீஸ் போவார், அப்படி ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும், வந்துட்டு 10 நாள் இப்படியே வாழ்ந்த மனிதன். நான் ராமாயண பேசிய பிறகு உயிரோடு இருந்தான். பேசிட்டு போய் வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதை விட ஜனவரி மாட்டு பொங்கல் அன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகும்போது
அப்போலோ ஹாஸ்பிட்டல் படுக்கையில் படுத்துட்டு டிவி மாட்ட சொல்லி 11-2 மணி நேரம் அந்த மாமனிதன் நான் பேசி உரையை பார்த்தான் என்று கேள்விப்பட்டு மறுநாள் போனேன். பேச விளாடுங்க ஹோல் போட்டிருந்தாங்க. கம்ப்ளீட்டாக கையில் எடுத்து ஸ்டேட் எழுதி காத்தார். நான் சொன்ன மகாபாத்திரம் நீ பிரமா பேசிக்கிட்டா எங்கே எடுத்தேன்னு கேட்டார். நான் வந்து வெள்ளிபுத்தூர் சேர்த்து பண்ணேன் அப்படின்னா, பிரமா பண்ணியிருக்கேன், உன்னுடைய மெமரி பார் நெருங்க முடியாது, எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, எங்கேயா தட்டு தரணும் ஒரு மாதிரி பிச்சுட்டான் ரெக்கார்டு வச்சுருக்கேன். இந்த ஒரு சந்தோஷம் போதும் இந்த 2 மனிதர்கள் இடத்தை யாருமே அடைக்க முடியாது. அவள் ஆத்மா சாந்தி அடையட்டும். வணக்கம்.